கேவுர் பிஸ்கெட்டு, அதாவது ராகி பிஸ்கெட் செய்யறதுக்கு இது கொஞ்சம் நெய் போட்டுட்டு வானலியில் ஒரு கப்பு ராகியை வறுத்து எடுத்துக்கலாம். அளவுக்கு வறுப்பட்டால் போதும், கொஞ்சம் வாசனை வந்தால் போதும். இந்த அளவுக்கு பிஸ்கெட்டுக்கு வந்து இப்போ ஒரு கப்பு ராகி மாவு போட்டோமா அது மாதிரி இதில் 3/4 கப்பு சர்க்கரையும் 2 ஏலக்காவும் போட்டு நம்ம மிக்சியில் இப்போ போட்டு தூள் பண்ணிக்கலாம். இதை பவுடர் பதத்துக்கு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம். ராகி ஒரு கப்பு போட்டோமா இதில் 1/2 கப்பு 1/2 கப்பு வந்து சுகர் பவுடர் போட்டுக்கலாம். உப்பு ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போதும். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அது சேர்க்கறது. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பிஸ்கெட்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காட்டுமா 2-3 ஸ்பூன் தண்ணி போட்டு, பால்னா தண்ணினா ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கணும். அதுக்கு ரொம்பவும் கெட்டினா அது பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். உருண்டை கொஞ்சமாக எடுத்து உருட்டி நெய்னா கையில் தடவிக்கிங்க. நெய் தடவிட்டு இது மாதிரி கட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கொஞ்சமாக ஷேப் எடுத்து பண்ணாக்கா நல்லா வரும். பண்ணுறதுனால கேவுர் மாவுனால நம்ம ஃபுல்லாக வந்து தேய்க்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி இல்லைன்னா கையிலே கூட, அப்படி இல்லைன்னா கையில் கூட உருட்டி ஒன்று பண்ணாங்க அம்மா, நல்லா தான் இருந்தது. அதுவும் கையிலே உருட்டி ஷேப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஷேப் பண்ணிக்கூட, மோல்டு இல்லைனா கூட நீங்கள் அப்படியே கையிலே ஷேப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும். பிஸ்கெட் மாதிரி நல்லா வந்துடும். அதுவும் இது மாதிரி இதில் வந்து நெய் வந்து பூசிட்டு அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெய் தடவின பிளேட்டில் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்லாம் இந்த அளவுக்கு ஷேப் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு மேலே இப்போது லைட்டாக நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லைட் உடையாமல் இருக்கும்ல, அதுக்காக தான் இது. லேசாக லைட்டாக உங்களுக்கு நெய் வேணும்னா எண்ணெய் கூட பண்ணிக்கலாம். அதில் ஒரு வானல் வச்சு இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸு இது மூடி கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச பிஸ்கெட்டுங்களை அதை ப்ளேஸ் பண்ணிடலாம். பார்த்து கை வந்து சூடாக இருக்கும், அது நல்லா பொறுமையாக வைங்க உள்ள. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா பாத்திரம்? அடியில் கொஞ்சம் அடி இதுவாக இருக்கணும், கனமாக நல்லா இருக்கும். இல்லை அலுமினிய பாத்திரம் இருந்தால் கூட வச்சிடலாம். அலுமினிய பாத்திரம் உங்களுக்கு உள்ள எந்த தட்டு போகுதோ அது மாதிரி பார்த்து அடியில் ஆனால் ஸ்டாண்டு போட்டுட்டு நேரடியாக வைக்கணுங்க. அடியில் ஸ்டாண்டு போட்டுட்டு இப்படி வச்சுட்டு மூடிட்டு இது மீடியமாக நல்லா வெந்து நல்லா வரும் பிஸ்கெட். 15 மினிட்ஸ் பொறுத்து நம்ம பார்க்கலாம் பிஸ்கெட் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகுது. கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஆற வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு என் பையன் டேஸ்ட் பண்ணி சொல்வார். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் செஞ்சு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது. சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பேக்கரில் டேஸ்ட் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. எதில் செஞ்சது இது? ராகியில் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. தெரியலையா ராகியில் செஞ்ச மாதிரி? எதுவுமே தெரியல, குக்கி மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சரி, நீங்களும் இந்த வீட்டில் இதே விஷயம் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.